அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, விளையாட்டு வீரர்களே, இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் வளமையாக ப்ராக்டிஸ் சனிக்கிழமை தான் வைக்கிறது. ஆனால் காலநிலை எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெதர் ரிப்போர்ட் கொஞ்சம் மோசமாக இருக்கி, மழை பெய்யுது. அதனால் நாங்கள் இன்றைக்கு ஒன்று எடுத்து இப்போ விளையாட போகிறோம். எங்களுக்கு தெரியும், விளையாடுறதுக்கு முதல்ல நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி ஒன்றை நவிழுவோம். ஏன்னா இந்த மேலான இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவாக்கின நோக்கமே என்ன? விளையாட்டின் மூலமாக போதையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இது உருவாகிச்சு. ஏன்னா 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வார மாதம் 10ஆம் தேதியோடு 4 வருஷம் ஆகுது, அப்படித்தானே? அப்போ இது உருவாகின நோக்கம் போதையற்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும், ஒழுக்கம் விழுமியமுள்ள பிள்ளைகளை உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்ல மாதிரி நடந்து கொண்டு போகுது. எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையினுடைய சிறந்த வளவாளர் ஒருவர் இருக்கிறார். யார்? சாபிர் ஹாஷிம். நான் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செஞ்சு அவர் வந்து பேசுவார். அவர் என்னுடைய மாணவர். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், இது போன்ற ஒரு பயான் ஒன்றில், நிகழ்ச்சி ஒன்றில் என்ன சொன்னார்? ஃபவாஸ் நானா சின்ன வயசில் எங்களைய மெச்சுவடோ கூட்டின்னு போவார், அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொன்னார். அப்போ அவங்களோட புலியல்களில் 4-5 பேர் இங்கே எங்களோட கிளப்புக்கு விளையாடுதுவள். அப்போ அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஆகணும், சாபிர் ஹாஷிம் மாதிரி அதை விட சிறப்பானவங்களாக நீங்கள் ஆகணும் என்றதுக்காக வேண்டித்தான் எங்களோட நோக்கம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மெச்ச தொடங்குறதுக்கு முதல்ல ஹதீஸை சொல்கிறதுக்காக வேண்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொன்மொழியை நவில்றதுக்காக வேண்டி 4 பேர் வந்திருக்கிறாங்க. நான் அறிமுகப்படுத்துகிறேன். எங்களோட மாணவன் சுலைமான், ஜுல்கர்னைன், உங்களோட பேர் வந்து ஹஃபீஸ், சரியா? இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒருவர் பின் ஒருவராக ஹதீஸ் சொல்லுவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا أبي مسعود بن عمرو الأنصاري البدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من دل على خير فله مثل أجر فاعله رواه مسلم. Abu Mas'ud Uqbah bin Amr al-Ansari al-Badri radiyallahu anhu reported, Messenger of Allah sallallahu alaihi wasallam said, whoever guides someone to virtue will be rewarded equivalent to him who practices that good action. Muslim. अल्लाह के दूते आनाम सल्लल्लाहु अलैहि वसल्लम प्रकाश कलबव अबू मसूद उक़बा बिन अम्रिल अंसारी अल बद्र रलियल्लाहु अन्हु विसिन वार्ता करनलदी යම් කෙනෙක් යම් යහපත් ක්‍රියාවක් ගැන වෙනත් අයෙකු දැනුවත් කරන්නේද කියා දෙන්නේද ඔහුට එය කරන තැනැත්තාට සමාන වූ පිනක් අත්වන්නේය. முஸ்லிம். அபு மஸ்ஊத் என்ற உக்பா இப்னு அல்-அம்ர் அல்-பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்லதை ஒருவர் பிறருக்கு அறிவித்துக் கொடுத்தால் அதை செய்தவனின் கூலி போன்றே அவருக்கும் கூலி உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் முஸ்லிம்.